அனைவருக்கும் மாலை வணக்கம். Good evening everyone. It's a great honor to speak in front of all of you today. For this opportunity, I sincerely thank you, our President, Dr. Gauri, Jaban, Sudha, and entire UA board. I'm very happy to see this event with this much crowd this early, and only few of us know how hard they work on this to organize this wonderful musical program or Palghalai Sangam. I want to share just one point. I don't want to boring you. And just 12 days ago, I participated in May 18 Remembrance Day event. Some of you may wondering why I'm bringing Davanis here. Like Gauri said, the Jaffna University for last 50 years has always taken initiative, provide leadership, actively involve itself, preserving our identity and value. And if we don't do it, and this organization can't bring it this one a little bit more awareness, we will miss something in the future. இன்றைய பிரம்டன் நினைவகத்தின் உருவாக்கத்தின் நோக்கத்தினை பிரதான காரணகத்தான் ஜஃப்னா யூனிவர்சிட்டி. அன்றைக்கு ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் அந்த நினைவகம் அளிக்கப்படாவிடில் இங்கு தொடங்கி இருக்காது. மே மாதம் மனதில் வலிகள் நிறைந்த வலி சுமந்த மாதம். எதிரும் புதிருமாக இருந்த உலக நாடுகள் ஒன்றாகி ஒரு இன அழிவை அரங்கேற்றிய மாதம். மே 18 மறக்க முடியாத நாள். நினைவிடத்தில் நின்ற பொழுது மனதுக்குள் பல எண்ணங்கள் எழுந்தன. பங்கேற்ற மக்களை எண்ணுகையில் நம் சமூகம் சரியான பாதையில் பயணிக்கிறதா என்பதில் சந்தேகமும் கவலையும் வந்தது. 400,000 மக்கள் வாழும் இந்த பிரதேசத்தில் 4,000 மக்கள் கூட அந்த நினைவகத்துக்கு வர முடியவில்லை. less than 1%. ஏனோ தானோ என வாழ பழகிவிட்டோமா, அல்ல வசதியும் வாய்ப்பும் வந்த பின் இதுகள் பழையத்தை மறந்துட்டோமா, அல்ல பயமா தயக்கமா ஏதோ ஒன்று எங்களுக்கு பின்னால் இருக்கிறது. அறிவார்ந்த யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் ஆகிய நாம் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். If we don't do it, no one will in the future. எமது வழிகளையும் மொழி கலை கலாச்சார பண்பாட்டையும் வருங்கால தலைமுறைக்கு கடத்த தவறினால் நம் இருப்புகளும் வாழ்வின் தடயங்களும் அழிந்து போகும். யூத இனத்தை உலகம் வியந்து பார்க்கிறது. எப்படி அவர் முன்னோர்கள் சுமந்த வழிகளை காலம் காலமாக அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துகிறார்கள். I'm not sure how many of you know, I have learned from them. அவன் பாஸ்ஓவர் பண்டிகையில் ஒரு விருந்து நடக்கிற போது, பாஸ்ஓவர் பண்டிகைக்கு விருந்து நடக்கிற போது கட்டாய இது இளையோர் வந்து பேரப்பிள்ளையிலேருந்து பிள்ளைகள் கேள்விகளை கேட்க வேணும். பேரண்ட்ஸையும் கிராண்ட் பேரண்ட்ஸையும் என்ன எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் எகிப்தில் என்ன நடந்தது, ஜெர்மனில் என்ன நடந்தது, யூரோப்பில் முழுக்க என்ன நடந்தது கேள்விகளை அவர்கள் கேட்க வேண்டும். இதில் ஒவ்வொரு ஆக்கள் பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டும். அதை விளங்கப்படுத்துவதன் மூலம் அவர்கள் அதை இன்று மட்டும் அதை எத்தனையோ ஆண்டுகள் தலைமுறைகள் பாஸ் பண்ணிட்டது. ஆனால் சில வெரி யங் ஆக்களுக்கு எகிப்திலே என்ன நடந்தது அவை கண்டது தெரியும்.
ஏன் நம்மால் முடியவில்லை? எம் தலைமுறைக்கு கூட ஒரு தலைமுறைக்கு கூட நாங்கள் சரியாக கடத்த முடியாமல் இருக்கின்றோம். எம் இனம், மொழி, கலை, இயக்கியம், கலாச்சார பண்பாடு எல்லாம் அழியக்கூடாது என்கிற ஆதங்கத்தில் சில நிமிடங்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக கூறினேன். எம் உழைப்பின் ஒரு பகுதியை தாய் மண்ணுக்காகவும் சேமியுங்கள், செலவிடுவோம். பாரம்பரிய கலை நிகழ்வுகளை ஒருங்கமைத்தவர்களுக்கும் அரங்கேற்றியவர்களுக்கும் அரங்கேற்றியிருப்பவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். And a special thank for UR board. It's not easy to have this type of organizing this event, and congratulations and wish you all the best. Okay?